ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பூவோட பேர் வந்துட்டு மார்னிங் க்ளோரி. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அழகாக பூ பூக்கிற ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மார்னிங் க்ளோரியை வைக்கலாம். இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது. அதனால் நீங்கள் இதை வந்து எப்படினாலும் நீங்கள் வளைச்சி விட்டு ஒரு ஆர்ச் மாதிரி கூட வீட்டு முன்னாடி வைக்கலாம். இந்த செடியை வந்துட்டு நம்ம சீடு போட்டும் வளர்க்கலாம், அப்புறம் கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம். நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சீடு போட்டு வளர்க்குறது வந்து எல்லா சீடையுமே ஒரே தொட்டியில் தான் போட்டிருப்போம். அது வளர்ந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு 43 டேஸில் வந்து நான் ரீபாட் பண்ணி வச்சேன், வேறு தொட்டிக்கு மாற்றி வச்சேன். ஸோ எப்படி மாற்றி வைக்கிறது, அதுக்கான மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மரியாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரீபாட் பண்ணி வச்ச மார்னிங் க்ளோரி இந்த மாதிரி நல்லா ரொம்பவே வளர்ந்துருக்கு. இதில் என்னென்னா, நான் சீடு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங் க்ளோரியில். இது பார்த்திங்கன்னா இதில் சீடு இருக்கும். இந்த மாதிரி சீட் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீடெல்லாம் வந்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு நான் கொடுக்குறதா இருக்குது. உங்களுக்கு இந்த மார்னிங் க்ளோரியோட சீடு வேணும் அப்படின்னா நான் மெயில் ஐடி கொடுக்குறேன், உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன். வேறு தொட்டிக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன செடியாக இருக்கும்போதே நம்ம மாற்றி வச்சிடணும். அப்போது வந்துட்டு எனக்கு வேலை இருந்ததுனால என்னால் மாற்றி வைக்க முடியல. இது வந்து ஒரு 43-44 நாள் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த செடியை நான் மாற்றி வச்சேன். இப்போது இந்த செடியில் வந்துட்டு நல்லா வேர் போயிருக்கும் கீழே. ஸோ அதனால் நான் பார்த்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த மார்னிங் க்ளோரியை வந்து பிடுங்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த செடியில் வந்து வேர் அருந்துடாமல் வந்துட்டு இந்த மாதிரி பிடுங்கி எடுத்தாச்சு. இதில் வந்து இப்போ தான் வந்து எல்லா சீடுமே ஒன்றா தான் போட்டது. பட் இந்த செடி மட்டும் இப்போ தான் முளைச்சி வருது. ஒவ்வொரு சீடுக்கும் அதோட முளைப்பு திறன் வந்து வித்தியாசமாக இருக்கும். சில சீடு பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வளர்ந்துடும், சிலது வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அது வளர்ந்து வரட்டும். இப்போ கொஞ்சம் நம்ம வளர்ந்த செடி எல்லாமே இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு நான் மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மண்கலவை வந்து ஒரு 40% வந்துட்டு நார்மல் கார்டன் சாயில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 40% வந்து செம்மண் எடுத்திருக்கேன். செம்மண்ணில் வந்து செடி நல்லா வளரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 20% வந்துட்டு கிச்சன் கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். இது 3ம் மிக்ஸ் பண்ணி இப்போ பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த செடியை வந்துட்டு இந்த தொட்டியில் வச்சிடலாம். எப்போவுமே நீங்கள் வந்து செடியை வந்து வேறு தொட்டிக்கு மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னா காலை டைமில் வைக்காதீங்க. ஏன்னா காலையில் வந்துட்டு நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னா மதிய நேரத்துலலாம் அதிகம் வந்து வெயில் இருக்கும். ஸோ செடி வந்து வச்சோடனே வாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எப்போவுமே வந்துட்டு ஈவினிங் டயத்தில் தான் செடியை வந்து ரீபாட் பண்ணி வைப்பேன். நீங்களும் வந்து செடியை ரீபாட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் வைங்க, கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நான் வந்துட்டு 3 தொட்டியில் வந்துட்டு இந்த மார்னிங் க்ளோரி செடியை வந்து ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செடிக்கு வந்து டெய்லி வந்து தண்ணி ஊற்றணும். ஒரு 1 வீக் வந்துட்டு நிழலில் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த செடிக்கு வந்துட்டு அதிக வெயில் தேவையில்லை, மீடியமான வெயில் இருந்தாலே போதும். 1 வீக் வந்துட்டு இதை நல்லா நிழலில் வச்சதுக்கப்புறம் இதில் வந்து வர்ற அந்த சின்ன சின்ன கொடியெல்லாம் வந்து நான் கேட்டில் வந்து சுற்றி விட்டு அந்த கொடியெல்லாம் கேட்டில் ஏறுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நான் ரீபாட் பண்ண அந்த மார்னிங் க்ளோரியை வந்துட்டு இந்த கேட்டில் தான் வந்து ஏற்றி விட்டுருக்கேன். இப்போ இந்த கேட்டோட ஹைட்டு ஃபுல்லுமே இது போயிடுச்சு. இது கொடி வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடில் எல்லாம் வந்து தொங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 2 கேட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி கயிறு கட்டி விட்டு இந்த கொடியெல்லாம் வந்துட்டு அதில் சுற்றி விட போகிறேன். இது வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆர்ச் மாதிரி அழகாக இருக்கும். அதுவும் நம்ம வந்துட்டு இந்த டெரஸில் பண்ணியிருக்கும் போது ஈவினிங் டைம்லலாம் இங்கே வரும்போதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மனசுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதோட பூ வந்துட்டு காலையிலே வந்து பூத்துரும். அதே மாதிரி ஒரு 10 மணியை போல் வந்துட்டு இந்த பூ வந்து வாடி போயிடும். இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆனால் என்கிட்ட இப்போ இருக்கிறது வந்துட்டு பிங்க் கலர் தான் இருக்குது. உங்களுக்கும் மார்னிங் க்ளோரி சீடு வேணும் அப்படின்னா நான் மெயில் ஐடி தரேன். என்னோடய மெயில் ஐடிக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.